സ്ത്രീകളുടെ ഫോട്ടോ മോർഫ് ചെയ്ത് അശ്ലീല ചിത്രങ്ങളാക്കി നവമാധ്യമങ്ങളിൽ പ്രചരിപ്പിച്ചുവെന്നാരോപിച്ച് യൂട്യൂബ് വ്ലോഗറെ കെട്ടിയിട്ട് തല്ലി. കോട്ടത്തറ ചന്തക്കട സ്വദേശി മുഹമ്മദ് അലി ജിന്നയ്ക്കാണ് മർദ്ദനമേറ്റത്. സേലം, ട്രിച്ചി, സൂലൂർ എന്നിവിടങ്ങളിൽ നിന്നെത്തിയ വനിതകളാണ് മുഹമ്മദ് അലി ജിന്നയെ കൈയും കാലും കെട്ടിയിട്ട് തല്ലിയത്. അഗളി പോലീസ് എത്തിയാണ് യുവാവിനെ കെട്ടഴിച്ചുവിട്ട് കോട്ടത്തറ ആശുപത്രിയിലേക്ക് മാറ്റിയത്. ഇരുകൂട്ടരുടെയും പരാതിയിൽ അഗളി പോലീസ് കേസെടുത്തു. വസ്ത്രവിൽപ്പനയുമായി ബന്ധപ്പെട്ട വാട്സപ്പ് ഗ്രൂപ്പിലെ വിവരങ്ങളും സ്ത്രീകളുടെ ഫോട്ടോയുമാണ് മുഹമ്മദ് അലി ജിന്ന ദുരുപയോഗം ചെയ്തത് എന്നാണ് ആക്ഷേപം. பெண்களை எல்லாம் இழிவா பேசிட்டு எங்களை அசிங்கமா பேசி அசிங்கமா வீடியோ போட்டான். சரிங்களா? அதனால எங்களுக்கு ரொம்ப மனசு தாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அவனை போய் நாங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். என்னன்னா இந்த மாதிரி போட்டு எங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டான். எங்கள் காக்குங்காரங்க குரூப்லேருந்து அத்தனை பேருமே வரோம். நாங்கள் தான் யாருமே நாங்கள் 5-6 பேர் மட்டும்தான் வந்து. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் வீடியோ தப்பாக போட்டிருக்கிறோம். சரிங்களா? வீடியோ தப்பாக போட்டிருக்கோம், அசிங்கமாக போட்டிருக்கோம். அதிலே எங்களால் தாங்க முடியல. அதனால நேரம் சின்ன வந்து எங்கள் காக்குங்காரங்க குரூப்லேருந்து நாங்கள் எல்லோரும் வந்தோம். அவனை பிடிச்சோம், 4 அடி அடித்தோம், போலீஸ்கிட்ட கூப்பிட்டுட்டோம். சரிங்களா? இதை தான் நாங்கள் பண்ணது. நாங்கள் இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கொஞ்சம் நேரத்தில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அகலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை கண்டிப்பா எடுத்திருக்காங்க. எங்க தப்பு நடந்திருக்குன்னு அவங்க முழுசா தேடி பார்த்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. எங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னு அவங்க ஃபுல் സപ്പോർട്ട് எங்களுக்கு കൊടുത്തിருக்காங்க. அதனால நாங்க കേരളാவுக்கு നന്ദി சொல்றோம். നേരത്തെയും ഇയാൾക്കെതിരെ സമാന പരാതി ഉയർന്നിട്ടുണ്ടെന്നും പോലീസ് പറയുന്നു. UTV ന്യൂസ്, പാലക്കാട്.